இந்தியம் வேறு ஆரியம் வேறு இல்லை. இந்தியம் திராவிடம் ரெண்டும் தமிழ் இனத்திற்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு நேர் எதிரானது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படின்னா இங்கே கலியமாலை பேசுனீங்கன்னா அவர் பயங்கரவாதி, அவர் மரண தண்டனை கைதி. எனக்கு தெரிஞ்சு தூக்குக்கு முன்னாடி நிற்கும் போது நமது மரபை பாருங்க. பகத்சிங் அவன் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுதலை. ஆனால் கடிதம் வருது, பிரிட்டிஷ் ஆளுநருக்கு கடிதம் வருது, பிரிச்சு பார்க்கிறார். பகத்சிங் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டான்னு தான் நினைக்கிறார். ஆனால் பிரிச்சு படிக்கும்போது அவன் என்ன சொல்றான், நான் உன்னோட அரசியல் போர் புரிஞ்சிருக்கேன், அதனால என்னை தூக்கில போடக்கூடாது, எனக்கு துப்பாக்கியை வச்சு சுட்டு கொள்ளணும், பீரைக்கு வச்சு குண்டை வச்சு வச்சு சுட்டு என் நெஞ்சை பிளந்து கொல்லணும்ன்றான். அதுல அந்த ஆளுநர் பயந்துறான். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து மரணத்திலிருந்து தப்பிக்க அந்த வீரன் தயாரா இல்ல. அதுக்கு முன்னாடி நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மரண கயிற்றை எடுத்துக்கிட்டு வாரான். வெள்ளக்கார டக்குன்னு பறிச்சு கழுத்துல மாட்டிக்கிற, அப்படி கழுத்துல மாட்டிக்கிட்டு தள்ளி விடுறாரு. போட நீ எதிரிடா, எனக்கு மரணத்தை கூட பரிசா தந்தாயின்னு வரலாறுல வந்துடக்கூடாதுடா அப்படி. அவனுடைய வாரிசு மருது பாண்டியர் பெரியவர் இப்படி முட்டிக்கால் போட்டு எல்லாரும் முட்டிக்கால் போட்டு நிறுத்திட்டான். தூக்கில போட போறான். 7 வயசு பையன் பக்கத்துல இருக்கான். அவர் கேட்கிற, டேய் நான் உடைய எடுத்து சண்டை செஞ்சேன் போடுறேன், இந்த 7 வயசு பையன் என்னடா செஞ்ச அப்படின்னு. 7 வயசு பையனு கூட பயப்படுற நீ கோலைடா, இவனை உயிரோட விட்டா கூட உனக்கு ஆபத்துன்னு நினைக்கிறல்ல அந்த வீரன். இப்படி ஒவ்வொருத்தரா பாருங்க. கடைசியா நம்ம தாத்தா கலிய பெருமாள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுறேங்கிறான். மன்னிப்பு கேட்டு நான் மரணத்தை கடந்து வாழணுங்கிறேன்னா அப்படி நான் செத்தே போறேன்னு நிக்கிற. அப்படி அது தமிழன் பரம்பரை. ஏன்னா தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்ற அந்த அறம், அந்த வீரம், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இதுல இந்த முன்னோர்களில பார்க்கும்போது நீங்க கலிய பெருமாள், தமிழரசன், வீரப்பன், பிரபாகரன் இந்த வரிசையில பாத்தீங்கன்னா எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ எழும்புதோ அதையெல்லாம் பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடுக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி வீரப்பன் என்றால் கைதற்றான், பிரபாகரன் என்றால் கைதற்றான், கலிய பெருமாள், தமிழரசன் என்றால் இளம் தலைமுறையில் எழுச்சி கொள்கிறார்கள். இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எழுச்சியுற்று ஒன்றாகிவிட்டால் திராவிடம், இந்தியம்லாம் இங்க செல்ல காசாயிடும். அதுக்கு பயப்படுறான். உனக்கு வீரப்பன் எப்படி சொல்லுவான்? மாயாவி, திருடன். நான் கேட்டேன், வீரப்பனே திருடன்டா ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்னடா வைக்கிறது? ஒருத்தன் பதில் இல்லை. சந்தன கட்டையை வித்து வித்துட்டாரு, யானையில கொண்டு வித்துட்டாரு. வித்தவங்க ஆட்டுல இருந்தா வாங்கினவெல்லாம் எங்கடா இருந்திய? ஒரு நடவடிக்கை இல்லை. பதில வந்துட்டாது இருக்கா? ஒண்ணும் கிடையாது. அப்படிப்பட்ட தாத்தா கலிய பெருமாள் அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு புத்தகம் முழுக்க அரிய செய்திகள் நீங்க படிக்கணும். சாரு மஜ்னும்தார்னா நீங்க சும்மா அப்படி சொல்லிட்டு போல. அவர் எப்படி வந்தாரு, எப்படி நக்சல் பாரிகள் உருவானாங்க, எப்படி நக்சல் பாரிகள் இயக்கம் ஒடுக்கப்பட்டது, அதெல்லாம் அதுல இருக்கு. அப்ப அந்த மாதிரி தமிழரசன் இந்திய பாதை, இந்த ஒருங்கிணைந்த இந்தியா, இதுக்குள்ள உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்களின் உரிமை, பாட்டாளி வர்க்கத்தின் விடுதலை, இதெல்லாம் இருக்கு. தமிழ் தேசிய விடுதலை, தமிழ் தேசியம் என்று வருவதற்கு காரணம் 1983 ஜூலை அங்க இலங்கை ஈழத்தில் நடந்த கலவரம். அந்த நூலகத்தை எரிச்சு அவங்க எடுத்த கலவரத்துல அவரு அப்படியே போக்கு மாறிடுது. எப்படி மாறுது? என் போன்ற பிள்ளைகள், என்னுடைய அன்பு உடன் பிறந்தார் பால் அவர்கள் சொல்ற மாதிரி இதுல இருக்க எல்லா பயிலும் திராவிடத்துல இருந்து வந்தவன் தான். எங்க கோஷ்டி முழுக்க. நீ இல்லையா? இவ கம்யூனிஸ்ட், எங்க அப்பா கம்யூனிஸ்ட், நீனு இல்லையா? எல்லாம் நாங்க பேசாத பெரியாரா அண்ணாவா? 15 ஆண்டுக்கு பல பேர் எல்லாம் போச்சு. கடைசியா எங்க அண்ணனை போய் பார்த்தவொன்னா, ஓஹோ நம்ம வேற பக்கம் திரும்பி போகணும் போல இருக்கு அப்படின்னு அப்பதான் தெரிஞ்சது. அது போல இனச்சாவு எப்படி எங்களை போன்ற பிள்ளைகளை திசை திருப்பிச்சோ அப்படி அண்ணன் தமிழரசனை ஈழ படுகொலை, அந்த கலவரம், அந்த 1983 ஜூலை படுகொலை மாத்திருது. அப்போது தாத்தா கலிய பெருமாள் அவர்கள் அதற்கு முன்பே தனித்தமிழ் ஈழம் தவிர அந்த மக்களுக்கு தீர்வில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுறாரு. பின்னாடி அண்ணன் சேர்ந்துடுறாரு. இப்ப நீ மருதாற்று பாலத்துல வெடிகுண்டு வச்சது அண்ணன் தமிழரசன் தாத்தா கலிய பெருமாளுக்கு தெரியாம எதையும் செய்யல. அவர் சொன்னதை பத்திரமா கவனமா செய்யுங்க, மக்களுக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. அதுதான் அவரு. நீங்க வச்சுக்கிறீங்க, அவரு மூளைனா இவர் செயல், அப்படிதான் இயங்கியிருக்காங்க. அதுல
அதுல சுருக்கமா சொல்ல வரும்போது அதுல ஐயா சோழன் நம்பியாரெல்லாம் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அதுல அவர் சொல்றதுன்னா, கலியபெருமாள் புலவர் கலியபெருமாள் மட்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு விடுதலை படை என்ற ஒன்றே உருவாயிருக்காது. அவர்தான் சிந்தனையின் விதை. அதை செயல்படுத்திய புரட்சியாளர் நம்முடைய பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள். அதுக்கு பிறகு பாருங்க, முதல் சுவரொட்டி மருதாற்று பாலம் வெடிச்சிருது. அந்த வெடிச்ச உடனே தேடி போறார் துர்க்காண்டி. அங்க ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்கு, பெரிய 2 அடி நீளத்தில். இதுல தமிழீழ விடுதலையை இந்திய நாடு அங்கீகரிக்கணும், விடுதலை புலிகளை தமிழீழ தேசிய விடுதலை போராட்டமாக விடுதலை போராளிகளாக அங்கீகரிக்கணுங்கிறது சுவரொட்டி. திருப்பி அவர் RS மாத்தூர்ல திருப்பி விரட்டி போறாரு, கண்டுபிடிக்க போறோன்னு துக்காண்டி போறாரு. போகும்போது அதிகாலையில பெண்கள்லாம் தண்ணி குடத்தை கொண்டு போற மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் ஏதோ ஒட்டி இருக்குது. அந்த இதை போய் பார்த்தா தேர்தல் பாதை, திருடர் பாதை, மக்கள் புரட்சி பாதை, மகத்தான பாதைன்னு எழுதி ஓட்டி இருக்குது. இது 2 எழுத்தும் ஒரே எழுத்தா இருக்குன்னா எழுதுன ஆள் இங்கதான் இருக்காரு, நம்ம ஆள் தேடிக்கிட்டு இருக்காருன்னு அப்படிதான் அவரை தேடி தேடி போறாங்க. அப்ப இந்த ஒவ்வொன்றுமே பாருங்க, இந்த மண்ணில் தமிழருடைய தமிழ் தேசிய விடுதலை, சாதிய ஒடுக்குமுறையிலிருந்து மக்களின் விடுதலை. இப்ப நீங்க எல்லாரும் ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், என் உடன் பிறந்தார்கள். தனிநாடு அப்படின்னு நீங்க தமிழரசன் தனிநாடு கேட்டவர், கலியபெருமாள் தனிநாடு கேட்டவர், பிரபாகரன் அகன்ற தமிழீழம் கேட்டார். இப்ப நாங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசுறத செப்பரேட்டிஸ்ட், இன சாவனிஸ்ட், மொழி சாவனிஸ்ட், இன வெறியர்கள் இது அது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. அப்படி சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. ஏன்னா நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் நம்ம பிறந்தோம்ங்கிறத உறுதிப்படுத்திட்டே இருக்காங்க இல்ல. அதுல நமக்கு சரிதான் ஒருலாம் பாசிஸ்டும் தான் சொல்லிக்க. ஆனால் ஒன்றை என்னிலும் இல்லை, என் தம்பி தங்கிகள், என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். நாங்கள் தனி நாடு கையில, ஏன் கையில இந்த நாடே என்னது, அதை நீங்க நல்லா விளங்கின தம்பி. நாங்க செதற்காய தேங்காயை உடைச்சி சில்லு எடுத்து கடிக்கிற பயில்கள் நினைக்காத, மொத்த தேங்காயும் என்னது. இந்தியா எந்நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு என்பதை இனி வரும் தலைமுறையின முழக்கத்தை முன்வைக்கணும். பாரத நாடு பைந்தமிழர் நாடு, பகைவர் அனைவரும் ஓடுதான். இந்த நான் சொன்னா நீங்க கேட்க மாட்ட. உலகத்திலே ஆக பெரும் அறிஞன் ஒருத்தர் இருக்கான், 60,000 புத்தகம் படித்தவன். ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம், தனி மனித நூலகம் இருந்தது. உலகிலே சிறந்த கல்வியாளன் சிலையை திறக்கப் போகிறேன் என்று ஆஸ்திரேலியாவில் மார்பளவு சிலையை திறந்தார்கள். அந்த சிலையில் இருந்தவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். அந்த அறிவாசான் சொல்லுகிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள், என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று. ஜோதிபாசு மேற்கு வங்கத்தின் முதல்வர், ஆம் அம்பேத்கர் சொல்றதை நான் ஏற்கிறேன், இதை விட சான்று இவனுக்கு வேண்டியதில்லை. இந்தியா ஏன் நாடு, சும்மா வந்துகிட்டு இருந்த ஓரத்தில் நிறுத்திட்டா தனி நாடு தானே. என்னடே கோயில செதறி திங்கிற சின்ன பிள்ளை நினைச்சிருக்கியா நீ? நாடு என்னது? தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள். நீங்க தானே சொல்லி அமெரிக்கா பெரிய நாடு. அந்த நாட்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டு மார்டினும் ஆய்வு கட்டுரைகளை நீறியிருக்காங்க. அது சும்மா நாங்க செப்பரேட்டிஸ்ட் கிப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பேசக்கூடாது. நான் நாடு கேட்கல, நீ பிதிக்கு பிரசவிக்கிற. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.